மனுஷங்க தூங்காமலே இருந்தால் என்னாகும் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க கைதிகளாக பிடிச்சிக்கிட்டு வந்த 5 பேரை ஒரு ரூமில் அடைச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர் அண்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த ரூமை பூட்டிடுறாங்க. முதல் 4 நாளுமே அந்த 5 பேருமே சாதாரணமாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் 5ஆவது நாள் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் 6ஆவது நாள் அங்கே இருந்த ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டே அந்த ரூமை சுற்றி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 7ஆவது நாள் அங்கே இருந்த 2 பேர் அவங்க கிட்ட இந்த புக்ஸோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு அங்கே இருந்த கண்ணாடி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஒட்டிடுறாங்க. ஸோ இதனால உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியல. இது நடந்து 2 நாள் கழிச்சு உள்ளே இருந்து எந்த சத்தமே வராதால உள்ளே இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டரை செக் பண்ணி பார்த்தப்போ அதில் இந்த ஆக்சிஜன் எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ இதனாலேயே உள்ளே இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூமை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே இருந்த 5 பேரில் ஒருத்தர் செத்துறாரு. மிச்ச 4 பேருமே கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்காக வைக்கப்பட்ட ஃபுட்டில் இருந்து எந்த ஃபுட்டுமே காலியாகாமல் இருந்திருக்குது. அதோட அவங்களோட உடம்புல இருந்த தசைகள் எல்லாத்தையுமே அவங்களே பிச்சு தின்றுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ அதில் இந்த 3 பேர் செத்துறாங்க. கடைசியாக இருந்த ஒரு சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு செத்துருக்காரு. நானுமே இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.